குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். வெயிலோடு விளையாடு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம அந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ண வேணாம்னெல்லாம் பண்ணல. முதல் கஷ்டம் வந்து அந்த பசங்களுக்கு வந்து அந்த சம்மரை புரிய வைக்கிறதுக்கு. ஏன்னா அவங்க இப்போ இருக்கிற பசங்க ஜென்ரேஷன் மொபைல் ஜென்ரேஷன், அவங்களுக்கு இந்த விளையாட்டெல்லாம் இது விளையாட்டு அப்படிங்கிறதே அவங்களுக்கு கான்டெக்ட்ல இல்லை. நான் நிறைய சிறுகதை நாவலையெல்லாம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இருக்கேன். இதை தான் எடுக்க முடிஞ்சிருக்கு. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம வந்து இவ்வளோ படிச்சிட்டோம், இதில் நம்ம இதை மட்டும் தான் எடுக்க போகிறோம்ல. என்கிட்ட இன்னும் 10 சிறுகதை இருக்குது எடுக்கிறதுக்கு. ஆள் கிடைச்சாங்கன்னா எடுத்துருவேன். நடிகர்களுக்காக நம்ம திரைக்கதையை செட் பண்ணுறது, கிரியேட் பண்ணுறதுங்கிறத விட திரைக்கதைக்கான தேவையான ஆட்களை இது பண்ணுவோம். இதுவே நாளைக்கு வந்து ஒரு பயங்கரமான ஆக்ஷன் படம் எடுக்கணும்னா பெரிய ஸ்டார் இருந்தால் தான் செய்ய முடியும் ஆக்ஷன் படம். இல்லை, படம் முடிச்சுட்டு தான் போட்டு காமிச்சேன். அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு தடவை 2 தடவை 3 தடவை பார்த்தாரு. இந்த மாதிரியான படங்களை வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, டைரக்டர்ஸ் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு ஸ்டார் ப்ரெசென்ட் பண்ணுறப்போ அதோட வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. எனக்கு பிடிச்ச நடிகர் அவர், பர்ஃபார்மரண்ணா, யாருக்கு பிடிக்காத நடிகர் அப்படின்னு சொல்ல. சூழல் நம்ம கதை பண்ணி வச்சுருக்கோம், அந்த ஸ்டெப்பு நகரப்போ அதை செஞ்சிடும். அதில் எனக்கு டவுட்டெல்லாம் இல்லை. அதுக்கான சூழலும் சிஸ்டமும் செட் ஆகுதான்றது தான். வாவு தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, இயக்குனர் கமலக்கண்ணன் இருக்காரு. அவர் கூட தான் நம்ம பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். இத்தனை வருட பயணம், திரைப்பயணம், ஆனால் அதில் குறிப்பிட்ட படங்கள் தான் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. இதுக்கான காரணம் என்ன சார்? ஐயோ, அது யோசிச்சதே இல்லையே. அது கதை பண்ணுறோம், படம் பண்ணுறோம். கதை பண்ணலைன்னா படம் பண்ணல, அவ்வளோதான். அதெல்லாம் வேற ஒன்றும் ஸ்பெசிஃபிக்கான காரணம் இல்லை. அவ்வளோதான், செட்டானா படம் பண்ணிடுறோம். இப்போ 2 வருஷத்தில் அடுத்த படம் பண்ணிட்டோம்ல, அப்படிதான். ஆனால் அந்த முதல் படத்துக்கும் அந்த வட்டம்ன்ற படத்துக்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன தோணுச்சு சார்? நம்ம வந்து படம் பண்ணுறதுங்கிறத விட நமக்கு சினிமா பிடிச்ச வேலை. அதனால் வெவ்வேறு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இண்டிபெண்ட் ஃபிலிம்ஸில் ஒர்க் பண்ணேன், ஒரு படம் நடித்தேன் நான். அது மாதிரி இண்டிபெண்ட் ஃபில்மு, நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ணேன். அதனால் ஆடியோ விஷுவல் க்ரியேஷன் வேலையை அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அது படம் பண்ணல அப்படிங்கிற ப்ராசஸே இல்லை. 3-4 வருஷம் கழித்து எழுத ஆரம்பிச்சிட்டேன் அந்த அடுத்த படம். அதனால் அதை பற்றி அதெல்லாம் ஒன்றும் யோசனை நீங்கள் கேட்குறப்ப தான் யோசிக்கணும், ஓ அப்படியே இருக்குதா அப்படின்னுலாம் தோணும். இப்போ சமீபத்தில் வந்து ஒரு பார்வை இருக்குது, இந்த ஓடிடி வளர்ச்சினால ஒரு பார்வை இருக்குது. ஸ்டார் வேல்யூ இல்லாத படங்கள் எல்லாமே வந்து ஓடிடிக்கு தான் அப்படின்ட்டு மக்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாகவே இருக்குது. ஆனால் அதையும் மீறி இந்த படம் வந்து மக்கள்கிட்ட போய் சேரும், குரங்கப்படல் அப்படின்ற படம் வந்து மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்னு நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்க சார்? ஆக்சுவலாக மக்கள்கிட்ட பார்வை இருக்குன்னு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்களே, அதையே நான் நம்புகிறேன். அது வந்து ஒரு மித்துன்னு தான் நினைக்கிறேன். அது வந்து பேசி பேசி நம்ம உருவாக்குற ஒரு மித்தாக நான் நினைக்கிறேன், என்னோட பெர்ஸ்பெக்டிவில். ஒரு சினிமாவோட சுவாரஸ்யத்தோட அளவு தான் வந்து மக்களை ஈர்க்குது. அதை முதல் நாள் ஈர்க்கிற அதோட வேல்யூ வேணால் ஒரு படத்தோட பிரம்மாண்டமும் பப்ளிசிட்டியும் ஈர்ப்பும் இருக்கலாமே ஒழிய, ஒரு தேட்டருக்குள்ளே வந்து 10வது நிமிஷம் அந்த படத்தோட வேல்யூ என்னன்றது மாறிடுது. அது சின்ன படம் பெரிய படங்கிறது வந்து செலவு பண்ணுற பட்ஜெட்டில் இல்லை, கலெக்ட் பண்ணுற பணத்தில் இருக்குது இப்போ சமீபம். ஆமாம். நீங்கள் அப்படின்னா மஞ்சுமல் பாய்ஸை வந்து நீங்கள் எந்த கணக்கில் சேர்த்துப்பீங்க? என்ன ஸ்டார் வந்து இங்கே இருந்தாங்க? காந்தாராவை என்ன ஸ்டார் வச்சு நம்ம பார்த்தோம்? இப்போ வந்து அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து கண்டினியூஸாக இருக்குது இல்லை. அதனால் எனக்கு அது மேலே பெரிய நம்பிக்கை இல்லை. படம் தேட்டரில் பார்த்தா ஒரு அனுபவத்தை கொடுக்கும்னு நம்ம நம்புகிறோம். அது கொடுத்துருச்சுன்னா ஒர்க் அவுட் ஆயிடுது, கொடுக்கலன்னா ஒர்க் அவுட் ஆகலை, அவ்வளோதான். ரொம்ப நாள் கழிச்சு வந்து சம்மருக்கான ஒரு கொண்டாட்டமான பாடல் வந்து வெயிலோட விளையாடி தான் எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் வந்த பாட்டுனா இது. ஸோ அதோட ரெசம்பிளன்ஸ் இல்லாமல் இதில் நிறையவே ஷார்ட் இருந்துச்சு, எல்லாமே அவ்வளோ இதாக இருந்துச்சு. அந்த மேக்கிங் பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, இது முன்னே இருந்தது, அதை மாதிரி நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஆஸ்பெக்டே யோசிக்கவே இல்லை. எனக்கு வெயிலோடு விளையாடு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம அந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ண வேணாம்னெல்லாம் பண்ணல. நான் ஒரு சம்மரை இமேஜின் பண்ணி வச்சுருந்தேன். நான் ஒரு சம்மரை அனுபவிச்சிருக்கிறேன், என் நண்பர்கள் எல்லாம் ஒரு சம்மரை அனுபவிச்சிருக்கிறோம். அந்த சம்மரை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ நீங்கள் சொல்கிறப்ப தான், ஓ அந்த மாதிரி நம்ம பண்ணலையோ, அது நம்ம கான்சியஸாக வந்து பண்ணாமல் தவிர்த்துருக்கிறோமோ அப்படிங்கிற சிந்தனையே வந்து நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் வருது. கொண்டாட்டம்ங்கிறது இந்த படத்துக்கு இப்படி ஒரு பாட்டு தேவைப்படுது. என்னது, சம்மரில் நடக்கிற கதை. சம்மர் வெக்கேஷன் அன்னைக்கு தான் படம் ஆரம்பிக்குது. சம்மர் வெக்கேஷன் ஆரம்பிக்கிறப்ப இந்த பாட்டு இருக்குது, அவ்வளோதான். அது வந்து ஸ்பெசிஃபிக்காக இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு எந்த டெஃபினேஷனும் இல்லை. இயல்பாகவே அது அப்படி அமைஞ்சிருச்சு. முதல் கஷ்டம் வந்து அந்த பசங்களுக்கு வந்து அந்த சம்மரை புரிய வைக்கிறதுக்கு. ஏன்னா அவங்க இப்போ இருக்கிற பசங்க மொபைல் ஜென்ரேஷன்.
அப்போ அவங்களுக்கு புரிய வைக்கிறது தான் பெரிய விஷயமா இருந்தது. அவங்களுக்கு இந்த விளையாட்டெல்லாம் விளையாட்டு இது விளையாட்டு அப்படிங்கிறதே அவங்களுக்கு கான்டெக்ஸ்டில் இல்லை. ஒரு நொங்கு பறித்து சாப்பிட்றது, அதை நொங்கு வண்டியாக மாற்றுறது, பட்டம் கூட இன்னும் எல்லாம் விடுறாங்க. பட் பட்டம் விளையாட்டா அப்படி இருக்குதா? இப்போ அந்த மாதிரியான இது வந்து இதெல்லாம் ஒரு விளையாட்டாகவும், இது இப்படி வந்து ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பாகவும் ஒரு பாண்டேஜும் இருக்குதுங்கிறத வந்து கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்கு தான் இதாக இருந்தது. அதுதான் விஷயமா இருந்தது. ஏன்னா அது அவங்களுக்கு தெரியல. ஆனால் படம் முடியிறப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய நெட்வொர்க்குள்ளே அந்த விளையாட்டு அப்படி பரவுது. அப்படிதான் நடக்கும். இது வந்து ராசி அழகப்பன் சாரோட சிறுகதையை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட எவ்வளவோ கதைகள் நீங்கள் படிச்சிருப்பீங்க. பர்டிகுலராக இந்த கதையை எடுக்கணும் அப்படின்றது ரீசன். நான் நிறைய சிறுகதையை நாவலையெல்லாம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இருக்கேன். இதை தான் எடுக்க முடிஞ்சிருக்கு. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம வந்து இவ்வளோ படிச்சிட்டோம், இதில் நம்ம இதை மட்டும் தான் எடுக்க போனோம்ல. என்கிட்ட இன்னும் 10 சிறுகதை இருக்குது எடுக்கிறதுக்கு. ஆள் கிடைச்சாங்கன்னா எடுத்துருவேன். இந்த குரங்கு பெடல் அப்படின்றது வந்து ட்ரெய்லரில் பார்க்குறப்ப வந்து ஒரு பையன் சைக்கிள் கற்றுக்க போகிறான் அப்படின்ற மாதிரி தான் ட்ரெய்லருமே இருக்குது. ஸோ படம் என்ன மாதிரி பேச போகுது சார்? சைக்கிள் தான் படத்தோட மெயின் ஹீரோ. அப்புறம் மாரியப்பன் ஒரு சைக்கிள் கற்றுக்க ஆசைப்படுற மாரியப்பன், அவங்க அப்பாவுக்கும் அவனுக்குமான ரிலேஷன்ஷிப்பு. இது ஒரு சம்மர் கொண்டாட்டம், நாஸ்டால்ஜியா ரிலேஷன்ஷிப்பு. அந்த சம்மரில் சைக்கிள் கற்றுக்கிட்டு ஒரு இடத்துக்கு போக ஆசைப்படுற ஒரு பையன், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே நடக்கிற ஊழல்கள், அவங்க அப்பாவுக்கும் அவனுக்குமான ரிலேஷன்ஷிப். இதுதான் வந்து படத்தை சுற்றி இருக்க போகிறது. எங்களுக்கு ட்ரெய்லரில் வந்து காளிரங்கன் சாரோட கேரக்டர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவரோட கேரக்டர் அதான், அந்த அப்பா, இந்த லீட் கேரக்டர் பண்ண மாரியப்பனுக்கான அப்பா கேரக்டர் கந்தசாமி கேரக்டராக பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர் ஒரு சின்ன ஃப்ளா இருக்குது. அதில் அப்பாவுக்கும் மகனுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பு கான்ஃப்ளிக்ட் இருக்குது. அந்த கேரக்டர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80s இருக்கக்கூடிய ஒரு அடமெண்ட்டான, இமோஷன்ஸை வெளியே காட்டாத, பட் எல்லா வகையான இமோஷன்ஸையும் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். அதை வந்து ரொம்ப ஆழமாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பண்ணியிருக்காரு அவர். அண்ட் இந்த படத்தில் வந்து ஜிப்ரான் சார் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட கொலாபரேஷன் எப்படி? படத்தில் இருந்த இன்னொரு முக்கியமான சேலஞ்ச் வந்து விஷுவலாக 80 கிரியேட் பண்ணுற மாதிரியே சவுண்டாக 80 கிரியேட் பண்ண வேண்டியது இருந்தது. விஷுவல் கிரியேஷனை வந்து சினிமாட்டோகிராஃபர் பார்த்துக்கிட்டார். ஏன்னா பெரிய லேண்ட்ஸ்கேப்ஸு, அந்த பீரியடோ செட்ஸில் கிரியேட் பண்ணுற அதே அளவு வந்து லேண்ட்ஸ்கேப்ஸ்லேயும் கிரியேட் பண்ண வேண்டியது இருந்தது அந்த ஏரியா. ஆனால் சவுண்டுக்கு தான் வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இல்லை. விஷுவலுக்கு ரெஃபரன்ஸ் இருக்குது, சவுண்ட்ஸ்கேப்புக்கு ரெஃபரன்ஸ் என்ன இருக்குது? 80s எப்படி சவுண்ட் இருந்ததுன்னு நமக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அப்போ இருந்த சினிமாவோட சவுண்டை தவிர நமக்கு வேறு எந்த சவுண்ட் ரெஃபரன்ஸும் இல்லை. ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக டிஜிட்டலில் ஆயிடுச்சு இல்லை. நம்மளோட மியூசிக்கும் நம்மளோட சவுண்ட்ஸு நம்ம கேட்குறதுலாம் 90% டிஜிட்டல் சவுண்ட்ஸ் தானே. அந்த சவுண்ட்ஸ்கேப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப இருந்தது. அதை பெருமளவு கன்வின்சிங்காக பண்ணது ஜிப்ரான் சாரோட இசை. பாட்டு மட்டும் இல்லை, ரீரெக்கார்டிங் வந்து அவ்வளோ பிரமாதமாக பிளெண்ட் பண்ணி அந்த பீரியடை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அந்த இமோஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க, அந்த நாஸ்டால்ஜியாவை வந்து கொண்டு வந்திருக்காரு. அது வந்து ஒரு முக்கியமான பங்கு. ஆந்தனி ரூபன் அதுக்கான ப்ராப்பரான சவுண்டை பில்ட் பண்ணியிருக்காரு. அந்த எமோஷன்ஸ் கரெக்ட் மிஸ் ஆகாமல் ப்ராப்பராக, ஏன்னா எவ்வளோ எமோஷ்னலாக நம்ம ஷூட் பண்ணாலும் எடிட்டிங்கில் வந்து நீங்கள் ப்ராப்பராக அந்த டியூரேஷன் கொடுக்குறதுக்கான சென்சிபிலிட்டி இல்லைன்னா சுத்தமாக காலியாயிரும். நமக்கே அந்த கான்ஃபிடென்ட் போயிடும். அந்த வந்து எடிட்டிங் வந்து சிவனந்தீஸ்வரன் பண்ணியிருக்காரு. சார் மதுபான கடைன்னு ஒரு படம் எடுத்தீங்க, அதுக்கடுத்து பல வருடம் கழிச்சு வந்து வட்டம் அப்படின்னு ஒரு படம், கொஞ்சம் ஸ்டார் வேல்யூ, சிபிராஜ், ஆண்ட்ரியா அவங்கள வச்சு எடுத்தீங்க. ஸோ மறுபடியும் வந்து சின்ன பசங்களை மட்டுமே மையப்படுத்தி சின்ன பசங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடிய ஒரு படமாக எடுக்கிறீங்க. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க சார்? இல்லை, நான் இதுக்கு எதுவும் ஸ்பெசிஃபிக்காலாம் பண்ணதில்லை. நம்ம கதை தான் பண்ணுறோம். அந்த கதைக்கு என்ன செய்கிறோமோ அதுதான். இப்போ வட்டம் மாதிரி ஒரு படத்தை வந்து ஒரு புது முகத்தையோ இல்லாட்டி வந்து ஏன்னா அது வந்து ஒரு த்ரில்லர் எலிமெண்ட்லேயும் ஒரு ஃபீமேலோட உலகத்தை, ஒரு கிளாஸ் வேரியன்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஸ்பேஸ் அதுக்குள்ளே இருக்குது. அப்போ அதுக்கு என்ன காஸ்ட் வேணுமோ அது இருக்குது. இப்போ மதுபான கடையில் வந்து எல்லாம் தெரிஞ்ச முகங்களை கொண்டு வந்து இறக்குனீங்கன்னா இந்த டாஸ்மாக் எங்கே இருக்குதுன்னு சொல்லி இந்த டெம்பிள் மைக்ஸ் வீடியோ மாதிரி ஆயிடும். அதனால் நம்ம அந்த கதை தான் அதை தேர்ந்தெடுக்குது. அந்த கதைக்கான விஷயங்கள், அதோட பட்ஜெட்லேருந்து எல்லாமே நம்ம எடுக்கணும்னு நினைக்கிற படம் தான் தீர்மானிக்குது. நடிகர்களுக்காக நம்ம திரைக்கதையை செட் பண்ணுறது, கிரியேட் பண்ணுறதுங்கிறத விட திரைக்கதைக்கான தேவையான ஆட்கள் இது பண்ணுறோம். இதுவே நாளைக்கு வந்து ஒரு பயங்கரமான ஆக்ஷன் படம் எடுக்கணும்னா பெரிய ஸ்டார் இருந்தால் தான் செய்ய முடியும் ஆக்ஷன் படம். இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஃபேண்டசி ஸ்கிரிப்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான தன்மைகளோட அதுக்கான பட்ஜெட்டோடு தான் நம்ம செய்ய முடியும். அவ்வளோதானே ஒழிய இதில் வந்து நம்ம சின்ன படம் எடுக்கிறோம், பெரிய படம் எடுக்கிறோம் அப்படிங்கிற, நான் படம் எடுக்கிறோம், நான் ஒரு கதை சொல்லி எந்த விதமான கதையும் சொல்லுவேன். எனக்கு சுவாரஸ்யமாக இது வந்து நான் சொல்லும் கதையை கேட்குறவங்களுக்கு இது சுவாரஸ்யமாக
இருக்கும்னு நினைக்கிற எல்லாத்தையுமே சொல்கிறேன். அதனால எனக்கு இந்த வேரியேஷன் தெரியவே இல்லை. பேட்டர்னாக பார்க்குறவங்களுக்கு அந்த பேட்டர்ன் வந்து மிஸ் ஆகுது. அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு பிராண்ட் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு இயக்குனராக வந்து சினிமா துறைக்குள்ளே வரும்போது வந்து நம்மளோட கெரியர் growth வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கனவோட வருவாங்க. நம்ம வந்து ஒரு இயக்குனராக ஒரு உச்சம் தொடணும், ஒரு இயக்குனராக வந்து நல்ல மக்கள்கிட்ட போய் சேரணும். அப்படி எனக்கு எந்த கனவும் இல்லை. இல்லை, எனக்கு ஒரு கனவும் இல்லை. எப்போ நான் கனவு கண்டதும் இல்லை, எனக்கு அப்படி ஒரு கனவும் இல்லை. நான் வந்து ஒரு கதை சொல்லி கதை சொல்லணும்னு தோன்ற கதைகள் இருக்கிற வரைக்கும் கதை சொல்ல முயற்சி செய்வேன். அந்த மாதிரி நிறைய கதைகள் சொல்ல வேண்டிய விருப்பம் இருக்குது. அதுக்கு நான் முயற்சி செய்வேன். முடிஞ்ச வரைக்கும் சொல்லுவேன், முடியலன்னா விட்டுருவேன், அவ்வளோதான். அதில் அடையிறதுக்கான எந்த போய் ரீச் செய்கிற டெஸ்டினேஷன் வந்து எனக்கு எதுவும் இல்லை. எல்லாமே ப்ராசஸ் தான். ஒரு ஃபிலிம் மேக்கர் தான் வந்து இந்த படம் வந்து ஓடிடிக்கு போகணுமா இல்லை தியேட்டருக்கு போகணுமா டிசைட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ சொல்லி. இல்லை, அதாவது அது வந்து கொஞ்சம் மிஸ்கன்செப்ஷன் நினைக்கிறேன். ஒரு கிரியேட்டர் முடிவு பண்ணுறது இல்லை. ஒரு கதையை எந்த மீடியத்தில் நம்ம சொல்லணுங்கிற தேவை இருக்குது இல்லையா? ஒரு மீடியம், ஏன்னா எல்லாமே வந்து அதை வியாபாரமானோட நோக்கத்தில் மட்டுமே பார்த்துருக்காங்க. அது ஒரு கிரியேட்டரோட வேலை இல்லை. கிரியேட்டர் நம்ம ஒரு கதை சொல்ல முயற்சி செய்கிறோம். அந்த கதையை அதை எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு சினிமாவை கதை சினிமான்னு இல்லை எதுனாலும் அது ஒரு நாவலாக கூட இருக்கலாம். அதுக்கான கொலாபரேஷன்ஸ் யாரோட சேர்ந்து செஞ்சு அதை உருவாக்கணும். அது எந்த மீடியத்தில் போய் சேர்ந்தா சரியாக இருக்கணும். இப்போ நான் வந்து ஒரு திரைக்கதை எழுதுகிறேன், அது சினிமாவாக வர தேவையில்லை, அது வந்து புத்தகமாக படித்தாவே ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சேன்னா நான் அந்த மீடியத்தை சூஸ் பண்ணுவேன். அப்போ அந்த சூஸுங்கிறது வந்து அந்த கதை தேர்ந்தெடுக்கணும். ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்முக்கான கண்டென்ட்டா, ஏன்னா ஓடிடி பிளாட்ஃபார்முங்கிறது வந்து ஒரு மீடியம். அது வந்து சினிமாவோட இன்னொரு எக்ஸ்டென்ஷனாக வந்து நம்ம பார்த்துட்டோம். சினிமாங்கிறது வேற ஒரு மீடியம், டிவிங்கிறது வேற ஒரு மீடியம். அப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸுங்கிறது ஒரு மீடியம். அதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஒரு ஜானர் இருக்குது, அதுக்குன்னு ஒரு தன்மைகள்லாம் இருக்குது. அதை நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணாமல் இருக்கிறோம்னு நான் நினைக்கிறேன். அப்போ ஐடென்டிஃபை பண்ணுறப்ப நீங்கள் அதுக்கான கதைகள் இருப்பீங்க. நீங்கள் சீரியலுக்கு பண்ணுற கதையை வந்து சினிமாவை எடுக்க மாட்டோம்ல, புரியுது? அதை தான் நான் சொல்லுவேன். அப்போ அந்த கதைக்கான விஷயத்த ஒரு கிரியேட்டர் ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்கு தீர்மானிக்கணும். இது வந்து எப்படி மிஸ்கன்சீவ் ஆகுது அப்படின்னா, படம் எடுத்துடுறோம், ஒரு ப்ரொடியூசர் வந்து ஓடிடியில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு, இல்லை தேட்டருக்கு தான் கொண்டு வரணும்னு ஒரு டைரக்டர் சண்டை போடுறாருன்ற மாதிரி இருக்குது. அதுக்கான சண்டை இல்லை, அது வியாபார சண்டை கிடையாது. அந்த மீடியத்தோட ஸ்டார்டிங்கே பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணதுக்கான. ஆமாம், இந்த எண்ட் யூசருக்கு வந்து இது எப்படி போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொன்னது. ஸோ இந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் வந்து எஸ்கே ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அவரோட கொலாபரேஷன் இந்த படத்தில் எப்படி வந்தது? இல்லை, படம் முடிச்சுட்டு தான் போட்டு காமிச்சேன். அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு தடவை 2 தடவை 3 தடவை பார்த்தார். அதை பற்றி அவரே பேசுவார் வச்சுங்களேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் 2 ஆஸ்பெக்ட் பேச வேண்டியது. ஒன்று வந்து இன்னைக்கு இருக்கிற ஸ்டார்களில் குழந்தைகளுக்கு ரொம்ப நெருக்கமான ஸ்டாராக இருக்கிறார். அப்போ அவருக்கு இந்த படம் பிடிக்கிறப்ப அவரோட டேஸ்ட் வந்து என்னால் அவர் நடிக்கிற படங்கள் ஒன்றா இருக்குது. அந்த வகையில் வந்து குழந்தைகளோட டேஸ்ட்டை வந்து அவரால் உணர முடியுது. அதனால் அவரோட படங்கள் வந்து குழந்தைகள்கிட்ட போய் ரீச் ஆகுது. அப்போ நான் என்னவா பார்க்குறேன்னா இந்த படத்தை, இது குழந்தைகள்கிட்ட போய் அவரை பிடிக்கிற எல்லாத்துக்கும் இந்த படம் வந்து பிடிக்குன்ற ஆஸ்பெக்ட், இது ஒரு பக்கம். 2வது விஷயம், இந்த மாதிரியான படங்களை வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, டைரக்டர்ஸ் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு ஸ்டார் ப்ரெசென்ட் பண்ணுறப்போ அதோட வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அது இப்போ நிறைய பேர் அந்த விருப்பத்தில் இருக்கலாம். ஸ்டார்ஸே நான் சொல்கிறேன், டாப் லெவலில் இருக்கிற ஸ்டார்ஸ் வந்து இருக்கலாம். பட் அதை முன் வர்றதுக்கான மனநிலை யாராவது ஒரு லீடு தேவைப்படுது. இப்போ இவர் செஞ்சுருக்கிறது அது ஒரு முக்கியமான இடம். இனி அது வந்து அந்த ஸ்டார்ஸே இந்த மாதிரி படங்களை ப்ரெசென்ட் பண்ண முன்வர வைக்கும். இதோட வெற்றி இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி படம் எடுக்க வைக்கும். நமக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் கதைகள் கிடைக்கும். நான் எடுக்கிற கதைன்னு இல்லை, என்ன மாதிரி இன்னும் 100-200 பேர் இந்த மாதிரி இதை விட பெட்டரான கதைகளையும் இதை விட பெட்டரான டேலண்டோட நிறைய பேர் இருப்பாங்க. பட்டு அதுக்கு எங்கே போய் சேருங்கிற நம்பிக்கை வேணும் இல்லையா? அந்த நம்பிக்கையை வந்து இந்த ப்ராஜெக்டை சிவகார்த்திகேயன் ப்ரெசென்ட் பண்ணுறது மூலம் கொடுக்கும். அது நமக்கு நிறைய வகையான சினிமாவும் நமக்கு கிடைக்கும். அவர் நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து கமர்ஷியல் ஓரியன்டாக படமாக இருக்குது. ஆனால் அவர் தயாரிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து கண்டென்ட் ஓரியன்ட். இப்போ ரீசெண்டாக சமீபத்தில் கொட்டுக்காளி, அப்புறம் அவங்களுடைய படம் குரங்கு பெடல். ஸோ அஸ் அ கிரியேட்டராக இந்த மாதிரி ஒரு நடிகர் வந்து நடிக்கிறது வந்து கமர்ஷியல் நடிக்கிறாரு, ஆனால் ப்ரொடியூஸ் பண்ணுறது கண்டென்ட் ஓரியன்டாக பண்ணுறாரு என்று உங்களோட பார்வை எப்படி சார்? நான் கமர்ஷியல் படம் பண்ண அடுத்தது, அப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்க முடியாது. ஓகே, அது அவங்கவுங்களோட சாய்ஸ் தாங்க. இது நல்லது இது கெட்டதுங்கிற ஆஸ்பெக்ட் எல்லாம் எனக்கு இல்லை. நீங்கள் வந்து இப்படி யோசிச்சுங்களேன், கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணி அவர் ப்ரெசென்ட் பண்ணனால தானே இந்த படம் அங்கே போய் சேருது. அப்போ அவர் அந்த கமர்ஷியல் படம் பண்ணும் தியாகம் செஞ்சுட்டு இருக்கிறார் அவர். புரியுது? நீங்கள் அந்த அப்படி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால வந்து
அவங்கவுங்களோட விருப்பத்துக்கும் அவங்கவுங்களோட டேஸ்ட்டுக்கும் அவங்கவுங்களோட டேலண்ட்டுக்கும் அவங்களோட சாய்ஸ் வந்து இருக்குது. அது வந்து இப்போ சூழல் வந்து அவர் அந்த படம் நடிக்க வச்சுட்டு இருக்குது. அவருக்கு இந்த மாதிரி படம் நடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு நம்ம எப்படி முடிவு பண்ணணும்? இன்டர்னல் விருப்பங்கள் இருக்கிற டாப் ஸ்டார்ஸ் வந்து இந்த படம் சங்கர் சார் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு, நான் ஒரு சின்ன காதல் கதை தான் என்னோட முதல் படமா எடுக்கணும். அவருக்கு அந்த விருப்பம் தான் இருக்குது. சிஸ்டம் வந்து அதுக்கு உடன்பட மாட்டேங்குது. நம்மளை பார்க்க மாட்டோம்ல. அது அந்த மாதிரியான நெருக்குதலில் வந்து அவங்க சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால அதில் நமக்கு நடக்கும் நன்மைகளை நம்ம பார்க்கணும். இப்போ அந்த சிவகார்த்திகேயன் ப்ரெசென்ட் பண்ணலன்னா நம்ம இங்கே உட்காந்து இதை பற்றி பேசிட்டே இருக்க மாட்டோம்ல. அப்போ நமக்கு அவர் தேவைதான் படுறாரு. சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க, கமல் சாருக்கு என்னால் படம் பண்ண முடியும், நான் படம் பண்ணுவேன், கண்டிப்பாகவே படம் பண்ணுவேன். ஸோ அதுக்கான கதைகள் ஏதாச்சும் ஸ்டெப் இருக்கா சார்? கதை வரப்போ பண்ணுவேன். எனக்கு பிடிச்ச நடிகர் அவர், பர்ஃபார்மரா யாருக்கு பிடிக்காத நடிகர் அப்படின்னு சொல்ல சூழல் நம்ம கதை பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஸ்டெப்பு நகரப்போ அதை செஞ்சிடும். அதில் எனக்கு டவுட்டெல்லாம் இல்லை. அதுக்கான சூழலும் சிஸ்டமும் செட் ஆகுதான்றது தான். ஸோ சிவகார்த்திகேயன் சார் வந்து இப்போ கமர்ஷியல் ஓரியன்டாக இருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்லாம் நடிக்க வைக்கணும் உங்களுக்கு தான் தோணியிருக்கா சார்? இந்த மாதிரி கொஞ்சம் டோட்டலாக அவரோட இது மாற்றலாம். என்கிட்ட அப்படி ஒரு கதை இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் கேட்பேன். யாராக இருந்தாலும், அது சிவகார்த்திகேயன் இல்லை, யாராக இருந்தாலும் ஒரு இப்படி ஒரு படைப்பு அவங்க அந்த லெவலுக்கு இவங்க தான் அதுக்கு அதை வந்து கேரி பண்ணுறதுக்கான சரியான ஆட்களாக இருக்காங்க. கேட்கறது நம்மளோட உரிமை. நம்ம படத்துக்கு நம்ம உருவாக்குற கதைக்கு அதுதான் நியாயம். கண்டிப்பாக அதெல்லாம் கேட்பேன். அதுல எல்லாம் அது யாராக இருந்தாலும் சரி. நான் கமல் சாரை வச்சு படம் பண்ணுவேன்னு என்ன என்ன அவருக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காரு அப்படி இல்லை. நம்ம அந்த கான்ஃபிடென்ட்ல இருக்க நம்மளோட நோக்கம் படம் எடுக்கிறது தானே. இப்போ இது கதையாக சொல்லி படமாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிற இடத்துல இருந்து அதை படமாக மாற்றுறதுக்கு என்னென்ன வேலையோ அது எல்லாமே செய்வோம். எனக்கு பிடிச்ச இந்த கதை நல்லா இருக்குதுன்னா நாளைக்கே இப்போ பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படம் எடுப்பேன், ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் எடுப்பேன், ஹாரர் கூட எடுப்பேன். எதுனாலும் உங்களுக்குன்னு ஒரு வட்டம் எதுவும் கிரியேட் ஆகல அப்படின்றது. நான் ஏற்கனவே ஒரு வட்டம் கிரியேட் பண்ணிட்டேன், ஆனால் அந்த வட்டத்துக்குள்ள நான் இல்லை. சார் ஒரு டேரக்டருக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது ஒரு டேரக்டருக்கு ஒரு படம் எடுக்கணும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். ஸோ உங்களுக்குமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு சொல்ல முடியுமா? சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியங்க. அதாவது நான் சொல்றது ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறதே சோஷியல் தான் நான் சொல்கிறேன். ஒரு படத்து மேலே ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது, அதை கரெக்டாக செய்கிறது, அது ஒரு தொழிலாக செய்கிறது, அதுக்கு இன்வெஸ்டர்ஸ்லேருந்து அதை சுற்றியெல்லாம் காப்பாற்றுறதுங்கிறது மஸ்ட்டு. அது நம்மளோட தொழில், கன்ஃபார்மாக செய்யணும். ஆனால் இது வெறும் தொழில் கிடையாது. தொழிலை தாண்டி ஒரு சொசைட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு பெரிய ஆர்ட் ஃபார்மாக இருக்குது. அதே சமயம் மாஸ் மீடியாவும் இருக்குது. இப்போ பொதுவாக மாஸ் மீடியா தனியாக இருக்கும், ஆர்ட் ஃபார்ம் தனியாக இருக்கும். இப்போ இது ரெண்டுமா கலந்து இருக்குது. அதோட சேர்ந்து ஒரு மிகப்பெரிய வியாபாரமும் இருக்குது. இப்போ இதையெல்லாம் மேட்ச் பண்ணுறப்ப ஈஸியாக நம்ம மேனிப்புலேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வியாபாரத்துக்காக சமரசம் பண்ணிப்பீங்க, இல்லை இது இந்த மீடியத்துக்கு இது வேணுங்கிறதுக்காக சில சமரசம் செஞ்சுருப்பீங்க. இது சில நேரங்களில் வந்து இது எதுவுமே இல்லாமல் உங்கள் வியாபாரத்தையும் உங்களோட மீடியத்தையும் சமரசம் பண்ணிட்டு ஆர்டிஸ்டிக்காக நீங்கள் நின்றுவீங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் பேலன்ஸ் பண்ணி ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிளான ஆளாக இருக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இது வந்து சப்கான்ஷியஸாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது இதை கன்சியூம் பண்ணுறவங்கள. அப்போ நீங்கள் கான்ஷியஸ் லெவல்லேருந்து படம் எடுக்கிறீங்க, படம் பார்க்குறவங்க சப்கான்ஷியஸுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் கான்ஷியஸாக இருக்கிறவங்க ரெஸ்பான்சிபிளாக இல்லைன்னா சப்கான்ஷியஸ்க்கு ஸ்பேஸ் கொடுக்குறவங்க வந்து டிஸ்டர்ப் ஆவாங்க. ரொம்ப எளிமையான விஷயம். அப்போ சோஷியலாக ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறதுங்க வந்து உங்களோட பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். சரியான விஷயங்கள் சொல்கிறீங்க இல்லைங்கிறதுல தப்பான விஷயத்த தப்பான நேரத்தில் தப்பான ஆட்களுக்கு சொல்லாமல் இருக்கணும். ஏன்னா அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அப்போ தப்பான நேரம், இது தப்பான விஷயம், நம்ம சொல்கிறது வந்து தப்பான ஆட்களுக்குன்ற கான்சியஸ் எல்லாம் நமக்கு எப்போவுமே இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது இல்லைன்னா டைமில் இன்னைக்கு வந்து அதை நம்ம சரியான விஷயம்னு நினச்சிப்போம். அதோட இன்ஃப்ளூயன்ஸை வந்து நம்ம கண்ணில் பார்ப்போம். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அப்படி அதை எல்லாம் கண்டு காணாமல் போக முடியாது. உங்களுக்கு அது தெரியும். அது வந்து உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல் எதிர்காலத்தில் ஏற்படுதும். நான் வந்து இது பப்ளிக்குக்காகலாம் சொல்கிறேன். ஒரு இண்டிவிஜுவல் ஆர்டிஸ்டோட ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து நம்ம நினச்சதை செய்யணுங்கிறதுக்காக தான் ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபீல்டில் வரோம். அதையும் செஞ்சுட்டு அது தப்பாக செஞ்சுட்டோன்ற ஃபீல் வரக்கூடாதுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் தான் பிரச்சனை முதல்ல தீர்க்கிறது. அப்புறம் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறவங்களை பற்றியும் நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா நீங்கள் உங்கள் மனநிலைக்குள்ளே உங்கள் இதுக்குள்ளே இருக்கிறதையெல்லாம் வந்து நம்ம வெளியில் சொல்லிட முடியாது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும்னு நினைக்கிறேன். அது பொலிட்டிக்கலாகவும் இருக்கணும், சோஷியலாகவும் இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படம் முடிச்சுட்டு இந்த படத்தில் நடித்த பசங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு? அவங்கள்ட்ட ஷேர் பண்ணாங்களா பசங்க? எங்கிட்ட நிறைய மாற்றம் ஏற்பட்டுச்சு. அவங்க வளர வளர மாறிட்டே தான் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் படத்தில் பார்க்குற பசங்க இருக்க மாட்டாங்க. அவங்க ஒவ்வொரு நாளும் மாறிட்டு தான் இருக்காங்க. அதனால் அவங்க மாற்றம் வந்து இன்னெவிட்டபிள். ஏன்னா அவங்க சின்ன பசங்கள்ல வளர்றப்ப
பயங்கரமான சேஞ்சஸ் இருக்கும். எனக்குள்ள அவங்கள பார்த்ததுல ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. நான் என்னோட குழந்தை பருவத்திலேருந்து எதையெல்லாம் தக்க வச்சிருந்துருக்கணும், எதையெல்லாம் நான் இழந்துட்டேன்றது கவனத்தில் வச்சுக்கிட்டு அதையெல்லாம் மறுபடியும் மீட்டெடுக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன். அதுதான் எனக்கு நடந்த மாற்றம். அவங்களோட மாற்றத்தை நீங்கள் பார்க்குற இப்போ பார்க்கல, இல்லை படம் தான் பார்த்துருக்கீங்க, நேரில் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். ஓகே சார், இந்த படம் வந்து ஒரு நேட்டிவை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ கிரியேட் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரியான மெனக்கடல்கள் இருக்கு? மெனக்கடல்ங்கிறது ரொம்ப பெரிய வார்த்தை. நான்லாம் அவ்வளோ பெருசெல்லாம் மெனக்கடலை. ஒரு ஒரு வேலை செஞ்சுருக்கோம், அதை உருப்படியாக செய்யணும்னு மட்டும் செஞ்சேன். ஏன்னா அந்த பீரியட் ஓரளவுக்கு எனக்கு எக்ஸ்போஸ் ஆன பீரியடு தான். அந்த லேண்ட்ஸ்கேப்பும் இருந்தது, அந்த ஊர். அதில் வந்து எதெல்லாம் காட்ட வேணான்னு நான் முடிவு பண்ணணும், அதெல்லாம் வந்து நம்ம இதை மட்டும் தான் காட்ட போகிறோம். அப்போ அந்த பீரியடோட டைம் மட்டும் இல்லாமல் அந்த லேண்ட்ஸ்கேப்போட டைமையும் சேர்த்து ஒரு டைமில் காமிக்க போகிறோன்றதை அப்போ ரிமூவ் பண்ண வேண்டிய விஷயங்களை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன். அப்புறம் ரெப்ரசன்ட் பண்ண வேண்டிய விஷயங்களை ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன். அப்புறம் எல்லாமே ரைட்டிங்கில் இருந்தது. எழுத்தாக எழுதுகிறப்ப நமக்கு டைலாக்லேருந்து எல்லாமே வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் இருந்தது. அப்புறம் நாங்கள் சூஸ் பண்ண லொக்கேஷன்ஸ் அது நிறையா சப்போர்ட்டிவாக இருந்தது அந்த பீரியடை ஓரளவுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு. கான்சியஸாக நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயத்தை மட்டும் தவிர்த்துட்டோம். ஃப்ரேம்லேயும் சில சமயங்களில் ஷூட் பண்ணிட்டு வந்து அதை போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அதை ரிமூவ் பண்ண வேண்டியது வந்தது. டைலாக்ஸ் எல்லாம் வந்து டைலாக்ஸில் சொற்கள் வந்து ஈஸியாக அந்த காலகட்டத்தில் இல்லாத சொல்ல வந்து நம்ம நுழைச்சிரும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனித்து பேச வேண்டியது இருந்தது. ஏன்னா எல்லாம் பசங்க, இந்த காலத்து பசங்கள்ல. ஆமாம். அதனால நமக்கு அந்த டைமில் இந்த சொல்லு இருந்ததான்னு நம்ம கவனம் மட்டும் இருந்தது. ஏன்னா அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். ஒரு பொருள் இருந்தால் கூட கண்டுபிடிக்க மாட்டோம், சொல்லு வந்து டக்குன்னு பிடிச்சிடும். அதனால அதுக்கு மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டோம். சார், இவ்வளோ நேரத்தை ஒதுக்கி இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. படம் வந்து வெற்றியடைய வாழ்த்துக்கள் சார். நிச்சயமாக படம் பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்யூ சார்.